அட்டகத்தி மெட்ராஸ் திரைப்படத்தை இயக்கின ரஞ்சித்தோடைய அடுத்த திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு இயக்குறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாச்சு. அதிகாரப்பூர்வமான தகவல் இது அப்படின்னு எந்த ஒரு நியூஸும் வராத நிலைமையில இது கண்டிப்பா நடக்கதாங்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை வட்டாரத்துல இருந்து நிறைய நியூஸ்கள் வந்துகிட்டே இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் இந்த படத்தை பத்தி வந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, ரஜினிகாந்த் நடிச்சிட்டு இருக்கிற இந்த திரைப்படம் பாட்ஷாவோட ரீமேக்கா இருக்கும் அப்படின்னு. ஆனா இது நம்புறதுக்கு இல்ல. ஏன்னா ரஜினிகாந்தோடைய திரைப்படங்கள் வெளிவர்ற வரைக்கும் ஏகப்பட்ட வதந்திகள் வரும். வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வதந்திகளுக்கும் படத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அந்த மாதிரி தான் இந்த திரைப்படம் பாட்ஷாவோட சாயல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படம் பாட்ஷாவோட சாயல் அப்படின்னா அஜித் குமார் நடிச்சிட்டு இருக்காரே, அப்ப அந்த படம் எந்த படத்தோட சாயல் அப்படின்னு கேள்விகள் வருது. இதுக்கு காரணம் என்னன்னா, அஜித் இப்போதைக்கு நடிச்சிட்டு இருக்கிற ஒரு திரைப்படம் தான் சிறுத்தை சிவா இயக்கிட்டு இருக்க படம். இந்த படத்துல அஜித்துக்கு தங்கை கேரக்டர்ல நம்ம லட்சுமி மேனன் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படம் தான் பாட்ஷாவோட ரீமேக் அப்படின்னு சைலண்டா சீக்ரெட்டா வச்சிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, படம் வெளியாகிற வரைக்கும் இந்த விஷயத்தை வெளியிட வேண்டாம் அப்படின்னு அஜித் குமார் கேட்டுக்கிட்டாராம். ஆனா இதுவும் அதிகாரப்பூர்வமான தகவலா அப்படின்னு கேட்டா கிடையாது, ரகசியமா லீக்கான ஒரு விஷயம். ஸோ இந்த 2 திரைப்படங்கள்ல எது பாஷா படத்தோடைய ரீமேக் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாட்கள்ல யாராவது ஒருத்தவங்க வாயை திறந்து சொல்லுவாங்க இல்லையா, அப்ப தெரியும். ஒரு சாங்க்கு 8 லட்ச ரூபா வாங்குறேன் அப்படின்னா 8 லட்சம். ஆமாம் சார், என்ன சார் இவ்வளோ தானே அப்படின்னா, சார் சிறுத்தை சிமுத்திராக்கே இவ்வளோ கிடையாது, உங்களுக்கு மட்டும். அதாவது சுட்டப்பழம் ஒரு படத்தில் நானே பாடி சாங் ஆடி இருக்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களும் மேசி எடுத்துருங்க. என் தம்பி ராம்ஜியோட நான் அவர் என்னுடைய ஃபேனு, ஒரு பிரேம்ஜி